பாரத் மிஷன். அக்ஷா பாரத் மிஷன். யார் ஒவ்வொருத்தர் சொல்லுங்க இந்த வருஷம். 2009. 2009 சாக்ஷாத் பாரத் மிஷன் எது ரிலேட்டடா இருக்கும்? வயது வந்தோர் கல்வி. ஓகே, வயது வந்தோர் கல்விக்காக இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க? உல்லாஸ். உல்லாஸ் எந்த வருஷம்? 2022 2022 இருந்து 2027 வரைக்கும் உல்லாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உல்லாஸ் ஸ்கீம். 5 இயர்ஸுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதாவது புதிய நம்ம பாரத எழுத்தறிவு திட்டம் சொல்லுவாங்க, அதுவாங்க சார்? அதுதாங்க 2022 இருந்து 27 வரைக்கும். அது என்னன்னா, நமக்கு 15 வயசுக்கு மேலதான் வயது வந்தோர் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்காக நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா தொடங்கினது உல்லாஸ் தான். ஓகே, சாக்ஷாத் பாரத் மிஷன் ஒண்ணு, ஸ்வச் பாரத் மிஷன் ஒண்ணு. ஓகே, ரெண்டுமே எஸ்பிஎம் தான் சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எஸ்பிஎம் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் நமக்கு தெரியும் 2014 கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அதோட இலக்கு எந்த வருஷம் வச்சிருந்தோம்? 19. ஓகே, அப்ப இது வந்து 2019 வச்சிருந்தோம். எந்த டேட்ல வச்சிருந்தோம் இலக்கு? அக்டோபர். அக்டோபர் 2. ஏன் அக்டோபர் 2 வச்சோம்? காந்தியோட 150th பர்த்டே. ஓகே, காந்தியோட 150th பர்த்டே. இப்ப ஒரு திட்டம், ஒரு குழு கூட அமைச்சிருக்காங்க நம்ம நரேந்திர மோடி தலைமையில, பிரைம் மினிஸ்டர். 3 பேருடைய பிறந்த நாளை வந்து அரசு விழாவாக கொண்டாட போறாங்க. யார் யார் அந்த 3 வாஜ்பாய், பேர்? பட்டேல், வாஜ்பாய், பிர்சா முண்டா. ஓகே. பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் இப்ப நவம்பர் நவம்பர். ஓகே, எந்த வருஷம்? 1875. ஓகே, 1875ல. அதே மாதிரி வல்லபாய் பட்டேல் வந்து அக்டோபர் 31 நாளைக்கு தானா? ஆமாங்க சார். அக்டோபர் 31 1875 தான். பிர்சா முண்டாவும் வல்லபாய் பட்டேலும் 1875 ஒரே வருஷம் தான். அப்ப அவங்களுடைய 150th பர்த்டே வந்து வரப்போகுது. காந்தியோடைய பிறந்தநாள் வந்து 2019 அக்டோபர் 2 150 வருஷம் ஆச்சு. அப்ப அவருடைய 150வது பிறந்த நாள்ல இந்தியா தூய்மை பாரதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வச் பாரத் மிஷன் இலக்கு வந்து 2019 அக்டோபர் 2 வச்சாங்க. இப்ப இவங்களுடைய பிறந்தநாள் யாரோடது? பிர்சா முண்டா நவம்பர் 15 1875. அது போக வல்லபாய் பட்டேலோடது 1875 அக்டோபர் 31. அவங்க 2 பேர்த்துக்கும் 150வது பிறந்தநாள். இன்னொருத்தருடைய பிறந்தநாளும் அதே விழாவோட சேர்த்து கொண்டாட போறாங்க. நம்ம இவங்க பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய பிரைம் மினிஸ்டர் தான் வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய். 98ல இருந்து 2004 வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே 2 டைம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்களுடைய பர்த்டே எப்ப அப்படின்னா 1924. டேட் என்னங்க? December 25. டிசம்பர் 25 இந்தியன் கவர்மெண்ட் என்ன டேவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? குட் கவர்னன்ஸ் டே. குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே டிசம்பர் 23 அப்படின்னா நம்ம சரண் சிங், ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து சரண் சிங்கோடைய பர்த்டே வரும். அது வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ் டே, விவசாயிகள் தினம். ஏன்னா அவர் கிசான் சங்கத்தோடைய தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 25 1924. இப்போ வந்து எவ்வளவு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு வல்லபாய் பட்டேல் இவருக்கு, வாஜ்பாய்க்கு 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால அப்ப இவங்க 3 பேருடைய பிறந்த நாளும் செலிப்ரேட் பண்றாங்க கவர்மெண்ட் சார்பில். அதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுக்கு தலைவர் வந்து அவர் தான். இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? முத்துராமலிங்க தேவர். ராமலிங்கருடைய பிறந்த நாள் அக்டோபர் 30. அவர் பிறந்ததும் தான், இறந்ததும் தான்
கவர்மெண்ட் அரசு விழாவா நமக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு உடல் உறுப்பு தான தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம், எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த உடலுக்கு அரசு மரியாதையோடைய உடல் உறுப்பு தானம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படும்னு எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க, என்ன டேட்ல வந்து உடல் உறுப்பு தான தினம்? 2023ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். ஓகே, 2023ல அனௌன்ஸ் பண்ணாங்க. டேட் ஏதாவது இருக்குதுங்களா? செப்டம்பர் 23 சார். செப்டம்பர் 23, 2023. ஓகேவா? நவம்பர் 23 செப்டம்பர் 23. ஓகேங்களா? அவர் தான் வந்து ஹிதேந்திரன் அவங்களுடைய பிறந்தநாள். செப்டம்பர் 23, 2023ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இதோட ரிலேட் பண்ணோமா, எதோட ரிலேட் பண்ணோம், நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 1994 சார். ஓகே, 1994. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நமக்கு அப்ரிவேஷன் தான் தோட்டான்னு சொல்லுவோம். இந்த தோட்டாவை எதோட ரிலேட் பண்ணிக்கிறோம்? ஒருத்தர் வந்து உடல் உறுப்புகளை தானம் பண்றாங்கன்னா 21 குண்டுகள் முழுங்க அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவாங்க. அந்த தோட்டாவையும் இந்த தோட்டாவையும் ரிலேட் பண்ணி வச்சிருக்கோம் 1904ல அந்த சட்டம். அதுவே ஒருத்தர் இறந்தாலுமே 4 பேருக்காவது யூஸ் ஆகும். அதுதான் வந்து தமிழ்நாடு யூஸ் பண்ணிக்குவாங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடா எந்த வருஷம்? 2014. 2014 சார். 2014. ஓகேவா? எல்லாமே அதான் இறந்தா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அது தோட்டா ஆக்ட் 94. 2023 செப்டம்பர் 23ல தமிழ்நாடு அரசு மரியாதையோட உடல் உறுப்புகளை வந்து அடக்கம் அதாவது தானம் பண்ணவங்கள அடக்கம் பண்ணுவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அரசு மரியாதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2014ல நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதே WHO எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஏப்ரல் 7, 1948. ஒண்ணுமே கேட்கல. 48. ஏப்ரல் 7. ஏப்ரல் 7 அதனாலதான் என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? வேர்ல்ட் ஹெல்த் டே. வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னா 1950 நம்ம பண்றோம். சுகாதாரம் நம்ம SDG கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், எந்த கோல்? சார் 6 சார். சுத்தமான குடிநீர் சுகாதாரம் 6 சார். 6. ஓகே, SDG கோல் எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்? 1 என்னது? நோ பாவர்ட்டி. நோ பாவர்ட்டி. ஓகே. ரெண்டாவது Zero hunger. ஜீரோ ஹங்கர். ஜீரோ ஹங்கர். மூணாவது சுகாதாரம், சானிடைசேஷன். அப்படின்னா 6வது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா? 3 சானிடைசேஷன்னா 6வது எப்ப சானிடைசேஷன் கிடைக்கும்? சுத்தமான குடிநீர் சுகாதாரம் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம். 4வது என்னது? எஜுகேஷன். எஜுகேஷன், குவாலிட்டியான எஜுகேஷன் சொல்லுவாங்க. 4th சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். 4வது எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னா 8வது வந்து குட் எக்கனாமிக் growth. புரியுதா? 3வது சுகாதாரம்னா 6வது சுத்தமான தண்ணி இருந்தாதான் 6ல தான் தண்ணி எடுப்போமா? அப்ப அந்த 6வது சுத்தமான குடிநீர் சுகாதாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது சுகாதாரம். 4வது தரமான கல்வி அப்படின்னா தரமான கல்வி இருந்தா 8வதுல எக்கனாமிக் growth இருக்கும், பொருளாதார வளர்ச்சி. 5வது என்ன கோல்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 5வது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அப்படின்னா 10வது என்னவா இருக்கும்? ரெடியூஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. 5வது வந்து பாலின சமத்துவம் அப்படின்னா 10வது என்ன பண்ணணும்? அந்த இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும், சமத்துவமின்மையை குறைக்கணுங்கிறதா 10வது. ஓகே. 7வது எப்பவுமே எனர்ஜி தான் வந்து வரும். ஓகேவா? என்ன எனர்ஜி? கிளீன் அண்ட் அஃபோர்டபுள் எனர்ஜி. கிளீன் அண்ட் அஃபோர்டபுள் எனர்ஜி வரும். 8வது படிச்சிட்டோம். 9வது நம்ம லெட்டர் வந்து ஐன்னு பார்த்திருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேட்டிவ், இண்டஸ்ட்ரியல். ஓகே, அப்ப இதோடைய டெவலப்மெண்ட். 10வது சொல்லியாச்சு. 11வதுங்கிறது ஒன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டியும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 12வது நம்ம 12th வந்தாதான் என்ன பண்ணணும்? ரெஸ்பான்சிபிளோட இருக்கணும். 13வது என்னது? கிளைமேட் ஆக்ஷனா? கிளைமேட் ஆக்ஷன். ஓகேவா? 13வது. 14வது தண்ணிக்குள்ளையா தரைக்கு மேலையா? தண்ணிக்குள்ள. பிலோ வாட்டர் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் உயிரினம் தோன்றது தண்ணியில தான், அதனால ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து தரை வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது? 16வது கோலா?
கரெக்ட் தானே? 16வது கோல் தானே? என்னது? அமைதி. புரியலையே. அமைதியும் நீதி. அமைதி. ஓகே, பீஸ். 17வது கோல் இருக்கா? கோஆபரேஷன். கோஆபரேஷன். எல்லாமே சேர்ந்து ஒண்ணா செயல்படுறதுதான் வந்து 17வது கோல். 17 கோல் எப்ப கொண்டு வந்தாங்க? 2015. எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்கோம்? 2030. 15 வருஷம் டார்கெட் வச்சிருக்கோம். டார்கெட் பிடிஎஸ் எந்த வருஷம்? RPDS டிபிடிஎஸ் 92, 94. TPDS 97. 1997. நம்ம டிபிடிஎஸ் டிங்கிற லெட்டர் 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997. அப்ப அந்த டிங்கிற லெட்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த 7 மாதிரி இருக்கு. 1997 நினைச்சுக்கலாமா? ஆர்பிடிஎஸ் எந்த வருஷம்? 92. ஓகே. ஸ்வச் பாரத் மிஷன்ல எவ்வளவு பிரைவேட் டாய்லெட்ஸ் வந்து கட்டி தரணும் டார்கெட் வச்சிருந்தோம்? 10 crores. ஓகே, 10 crores. ஓகே. தோட்ட ஆக்ட் எந்த வருஷம்? 1994. ஓகே, 1994. நம்ம என்எஃப்எஸ்எஸ் சர்வே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வே எடுப்பாங்க. ஓகே, ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுப்பாங்க. அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்த மினிஸ்ட்ரி? சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சொல்லுவாங்க. முதல் முறையா எப்ப வந்து கணக்கெடுத்தாங்க? 1992, 1993. 92ல இருந்து 93. 1992. நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம்? உமன் தான் வந்து ஒரு ஃபேமிலி உருவாக்குறாங்க. அதனால உமன் கமிஷன் எந்த வருஷமோ அதே தான் வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. அப்போ 1992 உமன் கமிஷன் கேட்டாலும் 92 தான். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே கேட்டாலும் 92 தான். உமன் கமிஷன் நம்ம ஸ்கூல் புக்ல டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்ல சொன்னாங்க தொடங்கினாங்க? January 12. January 12, 31st. Jan 31. Jan 31 தானே? ஓகே. அப்ப இது வந்து 1992 to 93. இப்ப எத்தனாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்தாங்க ரீசெண்டா? அஞ்சாவது எந்த வருஷம்? 2019 to 21. 2019 to 21. 2019 இருந்து 2021 வருது. நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு சொல்லியிருக்காங்க? முதல் முறையா பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களை விட கூடியிருக்கு. அப்ப எந்த டேட்டாவோட சொல்லியிருக்காங்க? 1020. 1020. 1020. 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் இருக்கிறதா, பெண் குழந்தைகள் இருக்கிறதா முதல் முறையா பாலின விகிதம் சொல்லியிருக்காங்க. 1000 தாண்டிட்டோம். 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுடைய நியூட்ரிஷன் பார்க்கும்போது வளர்ச்சி குறைவு எத்தனை சதவீதம் இருக்கு? 35.5. 35.5 இருக்கு. ஓகே. அதே எடை குறைவு நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம்? எடை தான் வந்து 3 to 1. 3 to 1. உடனடியா சடனா எடையை குறைக்க கூடாது, கிராஜுவலா குறைக்கணும். அப்ப 3 to 1 வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, அது 32.1 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அனீமிக் எந்த வயசுக்குள்ள வந்து கால்குலேட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல? 15 to 49. ஓகே, 15ல இருந்து 49 வரைக்கும் அனீமிக் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. எத்தனை சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்க? 57. 57%. நமக்கு ஆக்சுவலா டிஎஃப்ஆர் ரேட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது 15ல இருந்து 49 வரைக்கும் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு வந்து குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது கணக்கு தான் நமக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அது வந்து இப்ப ஆக்சுவல் ஆவரேஜா 2.1 இருக்கணும். ஆனா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல எவ்வளவுதான் இருக்கிறதா சொன்னாங்க? 2. எக்ஸாக்டா 2 தான் இருக்கு.
அந்த 0.1 கூட பெரிய டிஃபரன்ஸ் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த க்ரோர் கணக்குல போகும்போது. ஏன்னா நமக்கு 140 கோடி பேர், அதுல 0.1% நமக்கு அதிகமா இருக்கும். அதனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. 2 தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப ரூரல் நமக்கு அர்பன் எல்லாமே ரிலேட் பண்ணி தான் நம்ம படிச்சு வச்சிருந்தோம். முதல் முறையா சுற்றுச்சூழல் சட்டம் இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. என்விரான்மெண்ட் 86. 86. ஓகே, எதுக்காக கொண்டு வந்தாங்க? போபால் கேஸ் ட்ராஜடி. அது எந்த வருஷம் நடந்துச்சு? 1994. 1984 டிசம்பர் 2. வாய்ஸ் கேட்கல. இதுல இருந்து நம்ம வச்சிருக்கோம் 13 இயர்ஸ் வந்து ஆட் பண்றதா. சிஆர்எஸ்பிங்கிறது 1986. சார் அதுக்கப்புறம் நமக்கு நீங்க அடுத்த பேசுறது கேட்கல சார். நான் பேசுறது சுத்தமா கேட்கல. கேக்குதாங்க? இப்பதான் கேக்குதுங்க சார். இன்ன வரைக்கும் நீங்க பேசுனது எதுவும் கேட்கல. இப்பதாங்க பேசுறேன். ஓகே சார். ஓகே, எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளோவா போயிடுறேன். அப்ப 1986 சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் ஒரே வருஷம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. சுற்றுச்சூழல் சுகாதாரம் ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல இருந்து 13 இயர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 1986 அதுல இருந்து 13 ஆட் பண்ணா 1999. மறுபடியும் அதுல இருந்து 13 ஆட் பண்ணுங்க, 2012 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரூரல் சைடு மட்டும்தான் சுகாதாரம்னு தொடங்கியிருந்தாங்க. இந்தியா முழுக்க தொடங்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் சிஆர்எஸ்பி தான். அதுக்கப்புறம் என்ன ஸ்கீம் தொடங்கினாங்க? Total sanitation campaign. ஓகே, டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின். இது ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இதோடைய அப்ரிவேஷன், இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருந்தாங்க. டிஎஸ்சினா என்னன்னு கேட்டிருந்தாங்க. டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின். பேர்லயே வந்துருச்சு, மொத்தமான சுகாதார இயக்கம்னு சொல்லிட்டாங்க கேம்பெயின். அப்ப அது 1999. முதல்ல அங்க வந்து 80% மானியம் கொடுத்தாங்க தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டுறது. இங்க என்ன பண்றாங்கன்னா கழிப்பிட வசதிகள் எல்லா பக்கமும் இந்தியா முழுக்க கொண்டு வரணும். ஸ்கூல்ல, சமுதாய கூடங்கள்ல எல்லா பக்கமும் கொண்டு வரணும். அதுதான் டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின். ஓகே, இதுல இருந்து 13 வருஷம் ஆட் பண்ணீங்கன்னா நிர்மல் பாரத் அபியான் சொல்லுவாங்க. அதாவது ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தோடைய முன்னோடி. அப்ப அது 1999னா அதுல இருந்து 13 ஆட் பண்ணீங்கன்னா 2012 வரும். அப்ப இது நிர்மல் பாரத் அபியான். நிர்மல் பாரத் அபியானோட இன்னொரு திட்டமும் நம்ம சேர்ந்து பார்த்திருந்தோம், நிபுன் பாரத் அபியான்னு சொல்லிட்டு. அதை அப்படியே 12 திருப்பி போட்டோம்னா 2021. இது என்னது, அடிப்படை நம்ம எண்ணறிவு என்னது எண்ணம் எழுத்தும் திட்டம் தொடங்கியிருந்தாங்க. அதோடுக்கும் முன்னோடின்னு எதை சொல்லலாம், நிபுன் பாரத் அபியான் திட்டத்தை சொல்லலாம். ஏன்னா 2021லயே தொடங்கிட்டோம். எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப தொடங்கினாங்க, எங்க தொடங்கினாங்க? 22 திருவள்ளூர். ஓகே, 2 இருக்கு, எண் எழுத்து 2 இருக்குன்னு பார்த்தோம். அதனால 2022. எண்ணும் எழுத்தும் கண்ணெண்ணத்தகும் சொன்னது நம்ம வள்ளுவர். அதனால திருவள்ளூர்ல தான் தொடங்கினாங்க. டேட் ஏதாவது இருக்குங்களா? ஏப்ரல் 13 சார். ஜூன் 13 சாரி. ஒண்ணுமே கேட்கல. ஜூன் 13 சார். ஜூன் 13. ஓகே, இது வந்து நிபுன் பாரத்ங்கிறது அதே தான். எண்ணறிவும் எழுத்தறிவும் கொடுக்கறது தான். 3rd ஸ்டாண்டர்ட்ல வரைக்குமே 3 to 9 ஏஜ் வரைக்கும். டார்கெட் எப்பன்னா 2026ல இருந்து 27 வரைக்கும் ஒரு 6 இயர்ஸுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. 5 இயர்ஸ் 2020 வந்து 26 வரைக்கும். அது வந்து 22ல தொடங்கி 3ல இருந்து 3வது வரைக்குமா, 3வது வரைக்கும் 8 வயசுக்குள்ள அவங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் நம்பரோடைய நியூமெரிக்கல் ஆல்பபெட் எல்லாமே வந்து என்னென்னலாம் இருக்கோ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் படிக்க எழுத
கிளாஸ் மாற மாற அரும்பு மொட்டு மலர்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்களா? அரும்பு மொட்டு மலர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அரும்பு பயிற்சி கை எடுத்து தருவாங்க. 2வது மொட்டு, அதுக்கப்புறம் மலர். ஓகேவா? இதுல எண்ணும் எழுத்தும் திட்டத்துல இங்க வந்து நிபுன் பாரத்ங்கிறது அப்படியே இங்க நிர்மல் பாரத்தோட அப்படியே மாத்தி போட்டோம்னா நிபுல் பாரத். ஆனா நிர்மல் பாரத் வந்து சுகாதாரம், நிபுன் பாரத்ங்கிறது எஜுகேஷன். நம்ம பாருங்க ரிலேட் பண்றது எல்லாமே சுகாதாரமும் எஜுகேஷனும் வருது. முன்னாடி வந்து ஸ்வச் பாரத் மிஷன் பார்த்தோம் 2014 ஒன்று, சாக்ஷார் பாரத் மிஷன் SBM 2009 பார்த்தோம். இங்க வந்து நிர்மல் பாரத் அபியான், நிபுன் பாரத் அபியான். நிர்மல் பாரத் அபியான் 2012, நிபுன் பாரத் 2021. இது என்னது? திறந்த வழி மலம் கழித்தல், ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இலக்கு. 2022 10 வருஷம் சுகாதாரத்துக்கான டார்கெட் வச்சிருந்தோம். ஆனா இதுலயும் அதே தான், திரும்ப மானியம், தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டுறதுக்கு மானியம் தருவாங்க. பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மூலியமா தான் செயல்படுத்துவாங்க. அது நம்ம டாய்லெட்ஸ் எல்லாம் எப்படி கட்டி தருவாங்கன்னா எம்ஜிஎன் ரேகா திட்டத்து மூலியமா வந்து செயல்படுத்துவாங்க. இதுல சிறப்பா செயல்பட்ட கிராமங்களுக்கு நிர்மல் கிராம் புரஸ்கார் அவார்டு அப்படின்னு தருவாங்க. ஆனா இந்த திட்டத்தை 2 வருஷத்திலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 வருஷத்திலேயே ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா தொடங்கப்பட்ட திட்டம் எது? பாரத். ஓகே, 2014 அக்டோபர் 2. டாய்லெட்டுக்கு எவ்வளவுங்க மானியம்லாம் தராங்க? 12,000. ஞாபகம் இருக்கு போல எல்லாம். நம்ம தான் அவசரப்பட்டு ரிவிஷன் பண்ணிட்டோமோ. 12,000 ரூபாய் தராங்க. ஓகே, அதுவே சமுதாய கூடங்கள்லாம் அமைக்கிறதுக்கு 3 lakhs. 3 lakhs. அடுத்து எம்ஜிஎன் ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மூலியமா தான் இதை செயல்படுத்துறாங்க. எம்ஜிஎன் ரேகா ஆக்ட் எப்போ போட்டாங்க? 2005. ஓகே, இந்த சந்திரமுகில எக்கோ கேக்குற மாதிரி கேக்குது. 3 டைம் சொல்லுவாங்க. 2005. அதே ஸ்கீம் 2006. அதுவே மகாத்மா காந்திங்கிற வார்த்தை எப்ப ஆட் பண்ணாங்க? 2009. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இந்த வருஷம் 1997. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. 2006. ஓகேங்களா, ஞாபகம் இருக்கு. அடுத்து ஸ்வச் பாரத் மிஷன் ஒன்னுடைய நோக்கம் என்னன்னா 2019 இலக்கு வந்து 2019 அக்டோபர் 2. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதுல புதுசா ஒன்றும் சொல்றதுக்குல. இதுல என்னன்னா 10 கோடி கழிப்பறைகள் கட்டணுங்கிறதா நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். 2016 இருந்து புதுசா ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஓப்பன் டிஃபெகேஷன் ODF ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ், திறந்த மலம் கழித்தல் இல்லாத ஒரு கிராமம் அப்படின்னு. எப்ப வந்து எல்லா நபர்களும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டி அதை 100% கம்ப்ளீட் ஆகுதோ அந்த கிராமத்தை ODF கிராமம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 2016 இருந்து இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஸ்வச் பாரத் மிஷன் உன்னுடைய நோக்கம் என்ன நிறைவேற்றணும் அப்படின்னா அதோடைய அச்சீவ்மெண்ட் 6 லட்சத்துக்கு அதிகமான கிராமங்கள் ODF கிராமங்களா மாறுச்சு. அப்ப அதுல 550 மில்லியன் வந்து ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ அந்த பீப்புள்ஸ் இருந்தாங்க. அது 200 மில்லியனா வந்து குறைஞ்சது. இதெல்லாம் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மிகப்பெரிய சுகாதார பிரச்சனை அப்படின்னா டயரியா தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா 5 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க வந்து அதிகமா இருக்கிறதுல உலகத்துல முதலிடமா இருந்தோம் நம்ம தான். அப்ப ஸ்வச் பாரத் மிஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த வயிற்றுப்போக்குனால இறக்குறது குறைஞ்சது. ஓகே, ஏன்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிறதுனாலதான் அந்த குழந்தைங்க இறந்துருப்பாங்க. அப்ப இங்க சுகாதாரமான குடிநீரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு 2 ஸ்கீம் வந்து ஒன்னா தொடங்கியிருப்பாங்க 2019. நமக்கு ஸ்வச் பாரத் மிஷனுடைய இலக்கு 2019 சுத்தமான சுற்றுச்சூழல் நம்ம உருவாக்குறாங்க. அதே 2019 அடுத்து நமக்கு சுகாதாரமான குடிநீர் தரணும். அதுக்கான திட்டம் என்ன திட்டம் தொடங்கினாங்க? ஜல்ஜீவன். ஜல்சக்தி மினிஸ்ட்ரி மூலியமா 2019 ஜல்ஜீவன் மிஷன் வந்து தொடங்கியிருந்தாங்க. அப்ப சுற்றுச்சூழலை சுகாதாரப்படுத்திட்டாங்க. அப்ப நமக்கு தூய்மையான குடிநீர், சுகாதாரமான குடிநீர் தரணும். அப்ப அதையும் ஜல்ஜீவன் திட்டத்து மூலியமா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணி இந்த மாதிரி ஞாபகம் வச்சாதான் இருக்கும். அடுத்து ஸ்வச் பாரத் வித்யாலயா, ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பள்ளிகள்லையும்
தனிநபர் இல்ல கழிப்பறைகள், தனித்தனியா ஆண் பெண் தனித்தனி கழிப்பிட வசதிகளோட கூடிய பள்ளிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் SBSVன்னு சொல்லுவாங்க, ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலய். ஐநாவோட இலக்கு எக்ஸாக்டா என்ன இலக்கு? 6.2. நம்ம ரீச் பண்ணிட்டோமா? 6 பாயிண்ட் அட்டைன் பண்ணிட்டோமா? 11 years சார். ஓகே, 11 இயர்ஸ் பிஃபோர்லேயே நம்ம அதை அடைஞ்சிட்டோம். 2019 11 வருஷத்துக்கு முன்னாடியே SDG கோல் 6.2 அடைஞ்சிட்டோம். ஓகே, அப்ப 2030 நம்ம சுகாதாரம்ங்கிறது டார்கெட் வச்சோம். ஆனா 2019 அடைஞ்சிட்டோம். அதே ஸ்வச் பாரத் மிஷன் 2 அப்படிங்கறது 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ரூரல் ஏரியா ஒண்ணு, அர்பன் ஏரியா ஒண்ணு. ரூரல்ல தொடங்கினது நமக்கு 2020 இருந்து 5 வருஷம், 2025 வரைக்கும். இது என்ன இலக்குன்னா, முன்னாடி என்ன இலக்கு வச்சிருந்தோம்? ODF ஸ்டேட்டஸ் வாங்கணும். இப்ப என்ன பண்ணிட்டோம்? 2019 வாங்கியாச்சு. அதை என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும் ODF. இப்ப அடுத்த ஸ்டேட்டஸ், அடுத்த வெர்ஷன் அப்டேட் பண்ணணும். நம்ம அதே ODFல இருக்கக்கூடாது, ODF பிளஸ்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் ODFனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ. ODF பிளஸ்னா என்னது? அதை எப்பவுமே பராமரிக்கணும். அதே ODF பிளஸ்னா இதை மெயின்டைன் பண்ணி சுற்றுச்சூழல் வந்து சுகாதாரம், அந்த நீர் வசதி, அந்த கழிப்பிடம் இருக்குது அப்படின்னா அந்த கழிவு நீர், அது ட்ரைனேஜ் சிஸ்டத்துல இருந்து எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா அது ODF பிளஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருந்திருப்போம். இது எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2016 இருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுதான் ODF பிளஸ் வாங்குறது தான் நமக்கு ஸ்வச் பாரத் 2 உடைய டார்கெட்டா வச்சிடணும். இதுலயும் அதே தான், 12,000 ரூபாய் தருவாங்க. திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வரும். 60-40 ஷேர் பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்ட்ல எவ்வளவு ஷேர் பண்ணுவாங்க? 90:10 ஷேர் பண்ணுவோம். அது யூனியன் டெரிட்டரியா இருந்தா 100% வந்து ஷேர் பண்ணுவோம். இதுல என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க? 75% கிராமங்கள் ODF பிளஸ் ஸ்டேட்டஸ் வாங்கணும். ஓகே, இந்த அளவு டெப்தா தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்க வந்து 6 லட்சம் சொன்னாங்க, இங்க வந்து 75% சொல்லிட்டாங்க. அதே நகர்ப்புறத்துலன்னா அடுத்த வருஷம் தொடங்கினாங்க, 2021 அக்டோபர் 1 அதுல இருந்து 5 வருஷத்துக்கு ஒன்னா 2026. ஓகே, இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு SUP குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கு. SUP குறைக்கிறதுனா சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக்கை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. இதுல என்னென்ன நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம்? 4000 கிராம நகர் பகுதிகளை ODF அறிவிச்சாங்க. 3000 ODF பிளஸ்ன்னு அறிவிச்சாங்க. 1000 நகரங்களை ODF பிளஸ்ன்னு அறிவிச்சாங்க. இப்போ கீழே ODFனா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2016 அறிமுகமாச்சு. எந்த நாள், அதாவது ஒரு நபர் கூட திறந்த வெளியில் வளம் இல்லை அப்படின்னா அது ODF. அனைத்து சமூகம் பொது கழிப்பறைகள் கட்டி பராமரிச்சிட்டு இருக்காங்கன்னா ODF பிளஸ் ஸ்டேட்டஸ். அதுல கழிவு நீர் குழாய்கள் சுத்திகரிக்கப்பட்டு அதை வெளியேறதுக்கான வடிவுகால் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்குன்னா ODF பிளஸ் ஸ்டேட்டஸ் தருவாங்க. ஓகே, அப்ப ஸ்வச் பாரத் மிஷன்ல 2019 அக்டோபர் 2 நம்ம நினைச்ச இலக்கை அடைஞ்சிட்டோம். அந்த இலக்கை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி? ரூரல் சானிடேஷன் ஸ்ட்ராட்டஜி. ரூரல் சானிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, கிராமப்புற சுகாதார யுக்தி. 2019 இருந்து 2029 வரைக்கும் 10 வருஷ டார்கெட் வச்சிருந்தோம். அதே அந்த ODF மெயின்டைன் பண்ணணும் தான். குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் ரெண்டுமே சேர்ந்துதான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்ச டேட்டா தான் NRHM. NRHMனா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். NRLMனு நேத்து ஒரு ஸ்கீம் பார்த்தோம், அதனுடைய அப்ரிவேஷன் என்னது? சந்தோஷம். நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், NRLMனு பார்த்தோம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு பார்த்தோம். அதுவே நம்ம தமிழ்நாட்டுல தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் அப்படிங்கிறது 2019 NRETPன்னு தொடங்கியிருப்பாங்க இந்தியா லெவல்ல. அதை நம்ம தமிழ்நாடு 2022 ஒரு புது திட்டமா மாத்தினாங்க. என்ன திட்டம்? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஓகே, வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், VKP அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழணும்னா NRLM, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். வாழ்ந்து காட்டுவோம்னா 2 பேரு வாழ்ந்து காட்டுறது 2022. அதுவே பிரதான் மந்திரி GKY ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன ஸ்கீம்? கௌஷல் யோஜனா. ஓகே, கிராம் கௌஷல் யோஜனா. கௌஷல்னா என்ன மீனிங்? ஸ்கில்.
கௌஷல்னா ஸ்கில். அதுவே வந்து இன்னொரு திட்டம், அது 2014ல தொடங்குனாங்க. இதே மாதிரி GKYன்னு சொல்லுவாங்க, கிராம் கௌசல் யோஜனா. GKYன்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம். அப்படி ஒரு ஸ்கீம் பார்க்கலையோ GJYன்னு? கௌஷல் விகாஸ் GJY. GJY sir. Ram Jyoti Yojana. ஓகே, கிராம் ஜோதி யோஜனா. GKYனா கிராம் கௌசல் யோஜனா, அதுவே GJYனா கிராம் ஜோதி யோஜனா. வருஷம் ரெண்டுமே 2014. GJY GKY 2014னா ரெண்டுமே. அதே கௌஷல் விகாஸ் யோஜனா, விகாஸ்னு ஒரு லெட்டர் ஒரு வேர்டு ஆட் ஆச்சுன்னா 2015 sir. ஓகே 2015. அப்படியே ஒரு வருஷம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஒரு வேர்டு ஆட் ஆகுது, 2015 1 இயர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து NRHM பார்த்துட்டு இருந்தோமா, 2005ல தொடங்கினாங்க. கிராமப்புறங்கள்ல குவாலிட்டியான மெடிசனை வந்து கொடுக்கணும், மெடிக்கல் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட இலக்கு. 1000 ஆஷா பணியாளர்கள், அக்ரெடிட்டட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 1000 ஆஷா பணியாளர்கள் மூலியமா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் கிராமப்புற சுகாதாரம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு, அதாவது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் அப்பவே ஆஷாங்கிற பேர்ல அவங்க அந்த வாலண்டியர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இப்ப அதையே தான் பண்றோம். இப்ப மக்களை தேடி மருத்துவங்கிற பேர்ல பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற எதுவும் இல்லை. அப்ப இதுக்கு கீழே தான் எதுக்கெல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது, ஐஎம்ஆர் எம்எம்ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்றது, அதாவது எப்பவுமே குறையாம பார்த்துக்க என்ன பண்ணணும், ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரெடியூஸ் பண்ணணுமா அதிகப்படுத்தணுமா? ரெடியூஸ் பண்ணணும். அப்ப ரெடியூஸ் பண்றதுக்காக அவங்க ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005ல, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் 2011, அதுக்கப்புறம் சப்லா திட்டம் RG-SEG அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஓகேவா, அதுதான் சப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 ஒவ்வொருத்தருக்கும் நியூட்ரிஷனை சப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம். 2011 NRHM வந்து 2005 ஏப்ரல் 12னா, NUHM 2013 நகர்ப்புறங்கள்ல 50,000க்கு மேல மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதிகளில் NUHM தொடங்கணும். பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலியமாவே பண்ணுவாங்க. மிஷன் இந்திரா தனுஷ் எந்த வருஷம் என்ன டேட்ல, யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க தெரியும். 2014 December 25. 2014 December 25ல மிஷன் இந்திரா தனுஷ் வேக்சினேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பெனிஃபிஷியர்ஸ் யார் யார்? 2 வயசு குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள். ஓகே, 2 வயசு குழந்தைங்களையும் கர்ப்பிணி பெண்களும் வருவாங்க. 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க, பிரெக்னன்ட் உமன்ஸ் வருவாங்க. 8 வகையான டிசீஸ் இருக்கும், 6 வேக்சின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ICTS பார்த்தோம். 1975ல அக்டோபர் 2ல தொடங்கி இருப்பாங்க. பிறந்ததுல இருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க, அடுத்து அதாவது 2 to 6 வரைக்கும். அதுக்கப்புறம் அடலசன்ட் கேர்ள்ஸ் வருவாங்க, பிரெக்னன்ட் உமன்ஸ் வருவாங்க, லாக்டிங் மதர்ஸ் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா வெயிட் செக் பண்றது, ஹைட் செக் பண்றது, வேக்சினேஷன் கொடுக்கறது, விட்டமின் A லிக்விட்ஸ் கொடுக்கறது, வைட் பிக்மி ஐடி தந்து அது மூலியமா அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருந்திருப்பாங்க, பிரெக்னன்ட் உமன்ஸ். அப்பதான் அவங்களுக்கான பெனிஃபிட் எல்லாமே வந்து கிடைக்கும். அது போக வேற என்ன பார்த்தோம் நம்ம ICDSல பிரெக்னன்ட் உமன்ஸுக்கு? சமுதாய வளகாப்பு. ஓகே, சமுதாய வாழைக்காப்பு, தொகுதி அளவுல சமுதாய வாழைக்காப்பு பண்ணுவாங்க. நம்ம ANC அப்படிங்கிற ஒரு திட்டம் பார்த்தோம்.
ஏஎன்சிக்காக ஆன்டிநேட்டல் கேருக்காக ஒரு திட்டம் பார்த்தோம். என்ன திட்டம், எந்த வருஷம்? பிஎம்எஸ்எம்இ, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான். சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான் 2016. அதுவே பிஎம்ஜெய் எந்த வருஷம், என்ன டேட்ல? 2018 2018 செப்டம்பர் 23. நம்ம ஆட்லாம் பார்ப்போமா, இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பீடு. ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்திருந்தா அவங்க சேஃபா இருந்திருக்கலாம் அந்த மணி வச்சு அப்படின்னு பார்த்து இருந்திருப்போம். அந்த டேட்டை எதோட ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்பிளண்ட் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கன் டொனேட்டோட ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே செப்டம்பர் 23 தான் நமக்கு உடல் உறுப்புகள் தான தினம். அந்த இன்சூரன்ஸ் உடைய திட்டத்தோடைய டேட்டும் செப்டம்பர் 23, 2018 ராஞ்சி ஜார்க்கண்ட்ல தொடங்கியிருக்காங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் எத்தனை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் தராங்க? 5 lakhs. 5 lakh தராங்க. அதாவது பெர் ஆனமா இல்ல 5 இயர்ஸ்க்கா? சார் Per annum. ஓகே. வருஷத்துக்கு ஒரு தடவை 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. இதுலயும் 10 கோடி பேர் தான் இலக்கு வச்சிருந்தோம். 1300க்கு மேற்பட்ட சிகிச்சைகள், 13,000 மருத்துவமனைகள் பார்த்தோம். இன்சூரன்ஸ் தர கம்பெனி பேர் என்னது? யுனைடெட் இந்தியா. யுனைடெட் இந்தியா. யுனைடெட் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் நமக்கு இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெனிஃபிஷியர்ஸ் வந்து செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? 2011 மக்கள் தொகை பேஸ்டு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுதான் போவாங்க. நமக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2009 ஜூலை 23. 2009 ஜூலை 23. ஓகே, 2009 ஜூலை 23. அதுவே முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம் January 11, 2012. ஜனவரி 11, 2012. எந்த அளவு டேட்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஓகே. அடுத்து வந்து 70+க்காக இன்சூரன்ஸ் ஸ்கீம் தொடங்கினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. எந்த வருஷம்? 29 October 2024. 29 அக்டோபர் 2024. ஜல் ஜீவன் திட்டம் டார்கெட் எந்த வருஷம்? 24. ஓகே, 2024. எவ்வளோ லிட்டர் வந்து? 55 லிட்டர். 55 லிட்டர் கொடுத்துட்டாங்களா? 9% தான் சார் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. எவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து 100% கம்ப்ளீட் ஆயிருக்கு? 11 ஸ்டேட்ஸ் வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு 100% கம்ப்ளீட்டடா? இல்ல சார், 89%. 89%. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் 100%. கோவா. கோவா. எந்த வருஷம்? 2022. 2022 கோவா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க ஜல் ஜீவன். இதோடைய மோட்டோ நம்ம ஒரு கோட்ஸ் ஒன்று படிச்சோம். அது हर घर जल ஹர்கர் ஜல். ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் அப்படிங்கிறது தான். ஹர்கர் அப்படின்னா ஒவ்வொரு வீடு, ஜல்னா தண்ணி. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குமே தண்ணி தரதான் அதோட இலக்கு. டிபார்ட்மெண்ட் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி தான் வரும். 2019 தொடங்கி 24 5 வருஷம் இலக்கு வச்சிருந்தோம். 55 லிட்டர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இலக்கு. நகர்ப்புறத்துல எப்ப தொடங்கினாங்க? 2021 தொடங்கினாங்க. 4000க்கு மேற்பட்ட நகரங்கள்ல குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோடைய டார்கெட்டா இருந்துச்சு. நமஸ்தே திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2022. ஜூலை. நமஸ்தே திட்டம் வந்து இன்னொரு திட்டம் வந்து ரிலேட் பண்ணி வச்சிருந்தோம். தொழிலரங்கு திட்டம். தொழிலரங்கு திட்டம். ஓகே.
2022. சரி, தொழில் எனக்கு தினம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. MSME டே எந்த வருஷம் பார்த்தோம்? ஜூன் 2006 Date ஜூன் ஜூன் 27. 27. ஜூன் 27. ஆக்ட் வந்து 2006 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அப்ப நமஸ்தே திட்டம் வந்து யாருடைய? நம்ம துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் அண்ட் டிக்னிட்டி. ஓகே, இதுக்காக தான் தொடங்கினாங்க. 2022 தூய்மை பணியாளர்களுக்காக தொடங்கினது தான் இது. எந்த திட்டம் மூலியமா அவங்களுக்கு காப்பீடு கொடுக்குறாங்க? ஆயுஷ்மான் பாரத். PM. ஓகே, PMJ மூலியமா தான் நமக்கு காப்பீடு கொடுக்குறாங்க. திட்ட காலம் எந்த வருஷத்தோட முடியுது? நமஸ்தே 26. 25. ஓகே, 26 முடியுது. 2022 இருந்து 2026 வரைக்கும். அதே MS ஆக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். எந்த வருஷம்? 2013. MHS ஸ்கீம். 2012. ஓகே, மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம் பார்த்தோம். hygiene. 2012 பார்த்தோம். அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் தான் நமக்கு 2013 MS நமக்கு மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். இது வந்து மனித கழிவுகளை நம்ம கைகளால் சுத்தம் செய்வதை தடை செய்தல் சட்டம் மற்றும் மறுவாழ்வு, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். அப்போ ப்ரொஹிபிஷன் பண்றாங்க, ப்ரொஹிபிட் பண்றாங்க, தடுக்கிறாங்க. எதை? எம்ப்ளாய்மெண்ட். என்ன எம்ப்ளாய்மெண்ட்டை தடுக்கிறாங்க? மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். அப்ப மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கான அந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்ட். அப்ப இதை தடுக்கவும் செய்து அவங்களுக்கு மறுவாழ்வும் கொடுக்கிற சட்டமா 2013 தொடங்கினாங்க. இதே 2013 தான் நமக்கு போஷ் ஆக்ட்னு பார்த்தோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஆஃபென்ஸா, Harassment. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, 2013 விசாகா கமிட்டி 2013, நிர்பயா ஃபண்ட் 2013. இது எல்லாமே 2013 தான் வருது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. தேசிய 1999 சார். சொல்லுங்க, பிரேக் ஆகுது மெசேஜ் பண்ணுங்க. NDHM நம்ம ABDMனு சொல்லுவாங்கல்ல, ஆயுஷ்மன் பாரத், ஆயுஷ்மன் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன், ABDM எந்த வருஷம்? 2021. 2021. ஓகே, 2021 தொடங்கினாங்க. 100% டிஜிட்டலைஸ்டா மாத்துறது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுக்கப்புறம் RBSK இந்த வருஷம் 2015 ஏப்ரல். ஓகே, கிஷோர்னா 2014. 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம். 2014 அந்த கிஷோரை ராஷ்டிரிய அப்படின்னா தேசிய அளவுல, கிஷோர்னா அடலசன்ட், ஸ்வஸ்தியானா ப்ரொடெக்ஷன், அடுத்து காரியகிராம்னா திட்டம்னா 2014. ஓகே, 4D அப்படிங்கிறது நமக்கு டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், டெவலப்மெண்ட் டிலேஸ் இன்க்ளூடிங் டிசபிலிட்டிஸ்னு வரும். அதுக்கப்புறம் டெஃபிஷியன்சிஸ், அதுக்கப்புறம் டிசீஸ். இந்த 32 வகையான உடல்நிலை பரிசோதனைகள் எல்லாமே RBSA கீழே வரும். ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியகிராம்னு சொல்லுவாங்க. இது 2013 வந்து தமிழ்நாடா? 13 14 15 sir. 13. 13 தமிழ் இந்தியால. அதுக்கப்புறம் 13. இங்க வந்து தமிழ்நாடு 15. 15. தமிழ்நாடு 15 பார்த்தோம். அடுத்து தமிழ்நாடு E-Sanjeevani நம்ம டெலிமெடிசின் அவார்டு வந்து வாங்கி இருந்திருப்போம். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் 2022. ஓகே, ஆரோக்கிய மந்தன் அவார்டு 2023. 2023. 24 கூட மெடிசன் ரிலேட்டட் ஒரு அவார்டு வாங்கின அவார்டு. மக்களை தேடி மருத்துவத்துக்கு UN award. வாங்கியிருப்பாங்க. ஓகே, மக்களை தேடி மருத்துவம் யுஎனோட அவார்டு, டாஸ்க் ஃபோர்ஸ், யுனைடெட் நேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் ஏஜென்சி அவார்டு பார்த்தோமா. அடுத்து நமக்கு காயகல்ப அவார்டு எந்த வருஷத்துல கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 2015. 2015 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா எந்த வருஷம்? 2005. ஏப்ரல். 2005. 2005 ஏப்ரல்ல தொடங்கி இருப்பாங்க. நிறுவன பிரசவம் அப்படிங்கிறது என்ன திட்டத்தை சொல்லுவாங்க? ஜனனி சுரக்ஷா. ஜனனி சுரக்ஷா யோஜனா தான் நிறுவன பிரசவம். அர்பன் சைட்ல 700 ரூபாய் தருவாங்க, ரூரல் சைட்ல 600 ரூபாய் தருவாங்க. ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் JSSK திட்டம் எந்த வருஷம்? 2011. 2011.
அதுக்கப்புறம் ஸ்கீம் 2011 சப்லா ஸ்கீம். ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ் 2011 தான் தொடங்கியிருப்பாங்க. நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷனை ரெடியூஸ் பண்றது, ஃபோலிக் ஆசிட், நம்ம அயன் டேப்லெட்ஸ் கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது, வாழ்க்கை திறன் மேம்பாடு, உடல் பரிசோதனை எல்லாமே. ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிராம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். PMSMA பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான். சுரக்ஷித்னா என்னது? பாதுகாப்பா. மாத்ரித்வா மதர்ஹுட் அபியான்னா திட்டம்னா 2016 தொடங்கினாங்க. அப்ப அந்த மாத்ரித்வாங்கிறது 16 வச்சுக்கலாம். அப்ப இதுல என்னது, ஒவ்வொரு மந்த்தும் 9ஆம் தேதி செக் பண்ணும். ஓகே, 9 மந்த்துக்கு நமக்கு 9ஆம் தேதி செக் பண்றதான் ஆன்டிநேட்டல் கேர்னு சொல்லுவாங்க, கர்ப்பகால பராமரிப்பு. ஓகே, மினிமம் 4 சர்வீஸ் ஆகுது எடுத்து இருக்கணும். அதே PMMBY 2017 ஒன்னுல அந்த வந்தனா யோஜனான்னு முடியுதா? வந்தனா ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கறது, யோஜனானா திட்டம். எங்கெல்லாம் வந்தனா யோஜனான்னு வருதோ அங்க 2017 வரும். ஓகேவா? இதே மாதிரி பிரதான் மந்திரி வயோஸ்ரீ யோஜனா, இந்த வயவந்தனா யோஜனா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசெண்டா. வயவந்தனா யோஜனானா ஓல்டேஜ் பீப்புளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது, பென்ஷன் அமௌண்ட் கொடுக்கறது, அதுதான் வயவந்தனா யோஜனா. அந்த வயதானவர்களுக்கு வந்தனா யோஜனா, அதுவும் 2017 தான். வயோஸ்ரீ யோஜனா அதுவும் 2017 தான். அப்ப இந்த மாதிரி வந்தனா யோஜனான்னு வந்துச்சுனாலே நமக்கு 2017. இங்க வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, PMMBYன்னு சொல்லுவாங்க. அங்க வயவந்தனா யோஜனா அப்ப BVYன்னு வரும், PMBVY. PMBVYயும் PMMBYயும் 2017 தான். அங்க வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு வயசானதுன்னு வந்துருச்சா வயன்னு சொல்லிட்டு, அதனால அது அங்க வந்து 2017. இங்க PMMBY இது வந்து அது வந்து VVY, இது MBY, ரெண்டுமே 2017 தான். இதுக்கு முன்னாடி அது என்ன திட்டமா இருந்துச்சுன்னா இந்திரா காந்தி மாத்ரித்வா சயோக் யோஜனான்னு சொல்றாங்க. அப்ப MSYன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 2010. இப்ப 2017 இருந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு பேர் மாத்தி 2017. தமிழ்நாட்டுல MRMBSன்னு சொல்லுவாங்க. நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஓகே, 2018 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 60-40 ஷேர் பண்றோம். லக்ஷ்யா திட்டம் 2017 டிசம்பர் 2020. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னொன்னு சர்ஜிக்கல் சென்டர்ஸ், நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் எல்லாமே லக்ஸூரியஸா மாத்துறது. அப்ப பிரெக்னன்ட் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் வந்துச்சுனாலே 2017 ரிலேட் பண்ணிக்கலாம். அறுவை சிகிச்சை அறையுடைய பராமரிப்பு தரத்தை மேம்படுத்துறது, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது, சுகாதார பணியாளர்களுடைய திறனை வந்து அதிகப்படுத்துறது, இது எல்லாமே நம்ம லக்ஸூரியஸா மாத்துறது ஞாபகம் வச்சுக்கலாம். 2017 நம்ம ஓரளவு சோஷியல் இஷ்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, நிறைய எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாத்த வச்சும் ஒரு இயர் வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஷார்ட்கட்ஸ். இந்த 2017 வச்சு ஒரு 10 கிட்ட ஸ்கீம் வந்து ரிலேட் பண்ணலாம். ஆனா அது இப்ப சொன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம லிங்க் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் சுமன் திட்டம் எவ்வளவு மந்த் சுமந்து இருப்போம்? 9 months. 2019 இருந்து ஸ்கீம் ஆஸ்வஷம் யோஜனான்னு சொல்லுவாங்க. சுமன் சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாஷம் யோஜனா. ஓகே, சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாஷம் யோஜனா 2019. அங்க ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனாவோட இது அப்படியே சேம் தான், வேற எதுவும் கிடையாது. MBA நமக்கு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எந்த வருஷம் திருத்தம் பண்ணாங்க? 2017 கொண்டு வந்தது 61. 1961. நமக்கு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டும் அதுக்கப்புறம் மேட்டர்னிட்டி ஆக்டும் ஒரே இயர் தான், 1961. அதை திருத்தம் பண்ணதான் வந்து 2017. ஓகே, தமிழ்நாட்டுல எவ்வளவு மந்த்ஸ் வந்து லீவ் கொடுக்குறாங்க மேட்டர்னிட்டி லீவ்? 10 months. 1 year. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் எந்த வருஷம்? 1939.
1939ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி 1994 1994ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் டே யாருடைய மெமோரியலா ஜூலை 30 முத்துலட்சுமி ரெட்டி. ஜூலை 30 முத்துலட்சுமி ரெட்டியோட நினைவா தான் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் டே வச்சிருக்கோம். டாக்டர்ஸ் டே எந்த வருஷம்? ஜூலை 1 ஜூலை 1. ஓகே, பிதான் சந்திர ராய், பிசி ராய்னு சொல்லுவாங்க. 1991ல வெஸ்ட் பெங்காலுடைய டாக்டர். MRMBS ஆக்ட் 2000 1989ல தொடங்கி இருந்திருக்காங்க. 2018ல இருந்து 18,000 ரூபாய் காசு தராங்க. ஆரோக்கியத்தை உறுதி செய்யறது, வருமான இழப்பை ஈடுகட்டுறது, அதுக்கப்புறம் குறைந்த எடை உள்ள பிறகு தடுக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாவே தெரியும். 2 கிட் தருவாங்க. 2000 rupees வந்து அதோடைய வேல்யூ. 2000 4,000 ரூபாய்க்கு கிட் தருவாங்க, 2 கிட். MHS ஆல்ரெடி பார்த்துட்டோம். MHS அவ்வளோ கஷ்டமான கேள்வியோ? MHS ஆக்ட் எந்த வருஷம்னா 2012. 2012. MS ஆக்ட் 2013. 13. புது யுகம் சானிடரி நேப்கின்ஸ் எந்த திட்டத்துக்கு கீழே வரும்? MHS. MHS கீழே தான் வரும். 15 to 49 எல்லாத்துக்கும் வந்து சானிடரி நேப்கின்ஸ் கொடுக்கணும். வருமுன் காப்போம் திட்டம் தமிழ்நாட்டோடது எந்த வருஷம்? 2006. 2006 டிசம்பர் 30 தொடங்கியிருப்பாங்க. கண்மொழி காப்போம் 2009 ஜூன் 3. 2009 ஜூன் 3. வாழ்வழி திட்டம் 1999. 1999ல என்ன டேல அது டேப்லெட்ஸ் வியாழக்கிழமை. இன்னைக்குதானா? ஸ்கூல்ல எல்லாம் இருந்தீங்கன்னா இன்னைக்கு டேப்லெட்ஸ் தருவாங்க, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ். ஓகே, அந்த டேப்லெட்ஸ்ன்னு சொன்னவனே தான் ஞாபகம் வருது. அது ஏன் வந்து நம்ம முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்க குரூப்ல. அயன் டேப்லெட்ஸ் வந்து டைரக்டா ஏன் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லுங்க. வேக்சினேஷன்லாம் ஏன் எடுக்கக்கூடாதுங்கிற ரீசன் சொல்லுங்க. ஏன்னா அயன் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னா டைரக்டா நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன் மாதிரியே இருந்தது டைரக்டா வேக்சினேஷனா போட்டுக்கலாம். ஆனா அயன் கண்டென்ட்டை நம்ம அப்படி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. அது ஏன் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டேப்லெட்ஸை ஏன் டைரக்டா நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாதுங்கிறது பார்த்து சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2012 ஜனவரியில தொடங்கினாங்க. இது வந்து 2018 அங்க பிஎம்ஜேயோடைய மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு தான். யுனைடெட் இந்தியா 2018 செப்டம்பர் 23 2018 தான் மெர்ஜ் பண்ணாங்க. யாருனாலும் இதுல பெனிஃபிஷியர்ஸா இருக்கலாம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஆதரவற்றவர்கள் யாருனாலும் இருக்கலாம். COVID-19 கூட இதுல சேர்த்திருந்தாங்க. இதுக்காக என்ன அவார்ட் வாங்கினாங்க? பிஎம்ஜே திட்டத்தை வந்து சிறப்பா செயல்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்ட விருது எது, என்ன வருஷம்? எக்ஸல் அவார்ட் 2022. எக்ஸல் அவார்ட் வந்து நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்காக வாங்குது. ஆரோக்கிய மண்டலம் 2023 ஆரோக்கிய மண்டலம் 2023 ஆரோக்கிய மண்டலம். ஆரோக்கியம் தானே எக்ஸல் அவார்டு. அப்படியே புக்ல இருக்கிறத படிச்சு வைக்காதீங்க, மேக்சிமம் படிக்காத பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸல் அவார்டு வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக 2022 இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இந்த அவார்டு வாங்குது. காயக்கல்ப் அவார்ட் 2015 ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக. இ சஞ்சீவனி அவார்டு வந்து டெலிமெடிசின்காக 2022 வாங்கினோம். ஆரோக்கிய மந்தன் 2023. அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா வாங்கினது யுனைடெட் நேஷன்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024. இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 மேல்மருவத்தூர் செங்கல்பட்டுல டிசம்பர் 18 நமக்கு ஒரு உயிர் தான் பார்த்தோம்.
அதனால 2021 எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு செங்கல்பட்டுன்னு பார்த்தோம். இதுல 2 நாளைக்கு நமக்கு 48 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த சிகிச்சை முறைகள்லாம் வந்து 81-18 அப்படின்னு படிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த குரூப்ல வந்து போட்டு விட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 7 டேஸுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. எவ்வளோ லட்சத்துக்கு ஃப்ரீயா பார்க்கலாம்? 1.5 lakhs. 1.5 டேஸ்ல, அதாவது லேக்ல 7 டேஸுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இதை மட்டும் நான் டேக் பண்றேன், எவ்வளோ சிகிச்சைகள் வந்து கொடுப்பாங்கன்னு. 81ங்கிறது அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, 100க்கு மேல போயிடுச்சு. 102 என்னமோ கிட்ட 101. 27 பண்ணிருக்காங்க. அடுத்து 108 இப்போ எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2008. 108 2008. ஓகே, அப்படியே 108 2008 ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா 2016 தொடங்கினாங்க. 7 வருஷத்துக்கு இதுக்கான செயல்பாட்டுக்கு அழமை வச்சிருந்தாங்க. இப்போ 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஜிகாவோட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். நகர்ப்புறங்கள்ல இருக்கிற சுகாதார என்னங்க 8 வருஷம் கிடையாதா சார்? 7 இயர்ஸ் தாங்க தொடங்குனது. ஆனா வந்து இப்பதான் 8 வருஷமா மாத்திருக்காங்க. 7 இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ணது. 7 இயர்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணது. 1 இயருக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி 2024க்கு அப்புறம் 8 வருஷமா மாறி 2016 to 24 வரைக்கும். இப்பதான் ரீசெண்டா தான் மாத்திருக்காங்க. 2024ல தான் அதாவது 24ல தான் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. மக்களை தேடி மருத்துவம் எந்த டேட்ல தொடங்கணும்? ஆகஸ்ட் 5, 2021. 2021. சமணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரியில தொற்றா நோய்கள் தான். 45 வயசுக்கு மேல இருக்கவங்க பெனிஃபிஷியர்ஸா இருப்பாங்க. சுகர், பிபி இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இயன்முறை மருத்துவம் அப்படின்னா பிசியோதெரப்பியும் பண்ணுவாங்க. சிறுநீரக நோய்களை முன்கூட்டியே கண்டறிவாங்க. அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், நம்ம பிறவி குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தொடர் கண்காணிப்பு, அவங்களுக்குன்னு தனியா ஐடி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஐடி மூலியமா அவங்களுடைய என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி இணை நோய்கள் இருக்கு அப்படிங்கிறத அதை வச்சே செக் பண்ணிக்கலாம். அடுத்து இதயம் காப்போம் திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2020, June 27. ஓகே, June 27, 2023 நமக்கு நடந்தா இதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் நல்லதுன்னு பார்த்தோம். அப்ப 3 திட்டமே 2023 தான். நடப்போம் நலம் பெறுவோம் நவம்பர் 4, 2023. அப்படியே வரிசையிலே வரும். நடப்போம் நலம் பெறுவோம் நவம்பர் 4, 2023. இதயம் காப்போம் 2023 தான். June 27 பார்த்தோம், கோயம்புத்தூர்ல தொடங்கினாங்க. ஹார்ட் டிசீஸ் எல்லாமே முன்கூட்டியே கண்டுபிடிச்சு உயிரிழப்பை தடுக்கிறது. அது சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் ஜூலை 10, 2023. கிட்னியை தான் சேல் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சோம், அதனால சேலம்ல. அதே மாதிரி சேலம்ல நேத்து ஒரு ஸ்கீம் பார்த்தோம் குழந்தைகளுக்காக. என்ன திட்டம்? கிராடில் பேபி ஸ்கீம் 1992ல. தொட்டில் குழந்தை திட்டம் சேலையில தான் நம்ம தொட்டில் கட்டுவாங்கன்னு பார்த்தோமா. அப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுநீரக செயலிழப்பை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அந்த உயிரிழப்பை தடுக்கிறது தான் நமக்கு சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம்னு சொல்றோம். அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம். நமக்கு மக்களை தேடி மருத்துவத்துல நிறைய பேர் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. பெனிஃபிஷியர்ஸ் எல்லாமே ஒர்க்ல இருப்பாங்க. அப்ப அதையும் 100% கம்ப்ளீட் பண்றதுக்காக தொழிலாளர் தேடி மருத்துவம் திட்டம்னு தொடங்கினாங்க. பொங்கல் லீவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், Jan 9 நம்ம பாரதிய பிரவாசி டே அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. 2024 Jan 9 அன்னைக்கு திருவள்ளூர் தான் இண்டஸ்ட்ரி ஏரியா. அப்ப அங்க கொண்டு போய் மெடிசின்ஸ் எல்லாமே கொடுக்கறது தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம். நடப்போம் நலம் பெறுவோம் எந்த வருஷம்? 2023, November 4. நவம்பர் 4, 2023. ஓகே, அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடைபாதைகள் அமைச்சிருப்பாங்க 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே. சண்டே அப்ப வந்து நடக்கிறதுக்கான பிளான், இந்த திட்டம்லாம் தொடங்கி இருந்திருப்பாங்க. அடுத்து மனம் திட்டத்துடைய அப்ரிவேஷன் என்னன்னா மனநல நல்லாதரவு மன்றம்னு சொல்லுவாங்க. நமக்கு 14416 அப்படிங்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். சூசைட்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றதுக்காக. அதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா நம்பர் 14417 அப்படிங்கிற நம்பர். இன்னொன்னு ஜென்ரலா நமக்கு டிப்ரெஷனா இருக்கு, நமக்கு சைக்காலஜிஸ்ட், நமக்கு டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு யாரோ ஒருத்தருடைய அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு என்ன 104. திட்டம் கேட்கறாங்க, ஒரு நம்பரே கேட்கலாம்.
உங்களோட மனநல சேவை. உங்களோட மனநல சேவை. ஓகே, 2022 அக்டோபர் 27 வந்து தொடங்கப்பட்ட திட்டம் தான் உங்களோட மனநல சேவை அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அதுக்கும் அதே நம்பர் தான் 104க்கும் நம்ம கால் பண்ணலாம். மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிற திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 2024. 2024 February 5. மக்களை தேடி ஆய்வகம் சொல்லிட்டு ரொம்ப தூரத்துல தொடங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகர்கோவில்ல தொலைவு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலியமாவே 63 வகையான ஆய்வுகளை நம்ம இங்க பக்கத்துல இருக்க மெடிக்கல் சென்டர்ஸ்லயே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாதம் பாதுகாப்பும் திட்டம். யார் நடந்தே போவான்னு பார்த்தோம்? காமராஜர் தான் நடந்தே போவாராம். அதனால ஜூலை 15, 2024 நம்ம சுகர்னால என்ன பண்ணுவாங்க, காலை எடுக்கிற சூழ்நிலை. அது ஏன் வந்து காலை எடுக்கணும் அப்படிங்கிற ரீசனும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீரிழிவு நோயினால பாதம் தான் அதிகமா பாதிக்கப்படுது. அப்ப அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு காலை இழக்கிறத தடுக்கிறது தான் நமக்கு பாதம் பாதுகாப்பு திட்டம். 2024 ஜூலை 24. ஆறுயிர் அனைவருக்கும் உயிர் காப்பும் திட்டம். 2024. நமக்கு ஹார்ட் 24 hours பம்ப் ஆகணும். அதுல ஆறுயிர்னு சொன்னதுனால 6 ஜூலை 2024 தொடங்கினாங்க. சென்னையில சிபிஆர் பயிற்சி கொடுக்கறது. கார்டியோ பல்மனரி ரீசசிட்டேஷன். கார்டியோவும் லிங்க் நம்ம உயிர் வாழணும்னா கார்டியோ ஹார்ட்டும் லிங்க் ஆகணும், பல்மனரினா நுரையீரலும் இருக்கணும். அப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல செயல்பட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதுதான் சிபிஆர் டெஸ்ட். ஆறுயிர் அனைவருக்கும் உயிர் காப்பும் திட்டம். இதுக்கு தமிழ்ல என்னன்னா அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி. 42,000 மருத்துவர்கள் மூலியமா, ஐசிஎம்ஆர்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதனுடைய தமிழ்நாட்டு கிளைகள் மூலியமா உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்படியே 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதயம் காப்போம் திட்டம் ஜூன் 27, 2023. சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் 2023 ஜூலை 10. நடப்போம் நலம் பெறுவோம் நவம்பர் 4, 2023. அதுக்கப்புறம் ஆறுயிர் காப்போம் திட்டம் ஜூலை 6, 2024. தமிழ்நாட்டுல தடுப்பூசி திட்டம் WHO எப்போ வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணாங்க? 1978 WHO ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு நம்ம வேக்சினேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது போக ஸ்பெஷல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம தொடங்கணும். தீவிர பல்ஸ் போலியோ அங்கங்க கேம்ப் நடத்துவாங்களா? எந்த வருஷத்துல தமிழ்நாட்டுல போலியோ ஒழிக்கப்பட்டது? 2004. தமிழ்நாட்டுல மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய கிளை உயர் நீதிமன்றம் எப்ப தொடங்கினாங்க? 2004. மதுரை. ஓகே, மதுரையில தொடங்கணும். டைப் 2 வந்து ஒழிச்சாச்சு. டைப் 1 வந்து மத்திய அரசு ஒழிக்க ட்ரை பண்ணுதுன்னு சொல்றாங்க. 2004 போலியோ நோயினால குழந்தைகள் பாதிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஒரு ஸ்பெஷல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தொடங்கணும். மிஷன் இந்திரா தனுஷ் 2014 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்கள் பிரெக்னன்ட் உமனுக்காகவும் தொடங்கணும். அதுக்கப்புறம் அடுத்து 3வது ஸ்பெஷல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் பிசிவி. நம்ம நிமோனியா கான்ஜுகேட்டட் வேக்சின். நம்ம நிமோனியா நோயை தடுக்கிறதுக்காக பிறந்த குழந்தைக்கு 6 வாரத்திலையும் 14வது வாரத்திலையும் 9வது மாசத்துலயும் நமக்கு பிசிவி இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. நிமோனியா கான்ஜுகேட்டட் வேக்சின் தான் பிசிவி. அடுத்து 4வது ஸ்பெஷல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் என்னன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே, மெடிக்கல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டிருந்திருக்கும். அடுத்து 5வது வேக்சினேஷன் ப்ரோக்ராம் COVID-19 வேக்சின். நமக்கு 2021 கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வேக்சினேஷன் 99% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? NFHS சர்வே படி தமிழ்நாட்டில் 90% பேர் வந்து தடுப்பூசி வந்து பெற்றவர்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கீம் பார்த்தோம்னா, அது போக நமக்கு முதல் முறையா நேஷனல் ஹெல்த் பாலிசி எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? 1983 தொடங்கினாங்க. இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த 2வது ஹெல்த் பாலிசி 2002 தொடங்கினாங்க. 3வதா கொண்டு வந்த ஹெல்த் 2017. 2017 தமிழ் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் எந்த வருஷம்? 1958. நேஷனல் லெப்ரோசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம்
1954. 1955. 4. 54. நமக்கு 27 பார்த்தோம்ல, தோல் கால் எல்லாமே 27 இலக்கு. அப்ப அது அப்படியே 27 54 மாத்திக்கணும். அடுத்து நேஷனல் ஃபிலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம், யானைக்கால் நோய் தடுப்பு. 55, sir. யானைக்கால் அப்படியே ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தோமா, 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் ப்ரோக்ராம். No, 1962. 1962. ஓகே, 1962 நமக்கு கேட்கல. நான் பேசுறேன். ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம சைனாவுடைய வார் ஞாபகம் வச்சுக்கலாம். 1962 பயோ வார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் பாக்ஸ் நம்ம 7ஆம் அறிவு படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்களா, அந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் ப்ரோக்ராம் 1962. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1952. 8 கட்டுப்பாட்டு திட்டம் 1992. 1992. ஓகே. புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டுல 2007. 2007 தான் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் 1994. 1994. ஓகே. இப்ப 2025 ஹெல்த் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் தொடங்கணும். என்ன திட்டம்? நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்ன டேட்ல தொடங்கணும்? எப்ப தொடங்கணும்? ஆகஸ்ட் August 2. ஆகஸ்ட் 2025. என்ன பண்ணுவாங்க அதுல? மெடிக்கல் கேம்ப். மெடிக்கல் கேம்ப். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்றதுல இருந்து எல்லாமே நமக்கு இங்கே மெடிக்கல் கேம்ப்லயே நம்ம பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லா வாட்ஸ்அப்ல நமக்கு ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை வச்சு ஃபர்தரா வந்து நம்ம அங்க கவர்மெண்ட்ல கண்டினியூ பண்ணலாமா, இல்லை பிரைவேட்ல கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நமக்கு என்ன டிசீஸ் இருக்கு, என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் முன்னாடியே. அதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். எப்ப நடக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின்? சாட்டர்டேஸ் மட்டும்தான் நடக்கும். அது போக நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2008. 2007. பழங்குடியினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரே வருஷம் தான் பார்த்தோம். 2008 மாற்று பாலினத்தவர்கள். அப்ப அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரிய அட்டை தருவாங்க, ஐடி கார்டு. அப்ப அதை ஈஸியா வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து வாங்க முடியாது. அதை வந்து நம்ம நலம் காக்கும் ஸ்டாலின்ல சாட்டர்டே அப்ளை பண்றது மூலமா ஈஸியா அதை வாங்க முடியும். அப்போ அது போக மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு டிஜிட்டலைஸ்டா வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எல்லாமே சாட்டர்டேஸ் மட்டும்தான் நடக்கும். அதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின். நேஷனல் ஃபிலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 55, sir. ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் 62, sir. 52. நேஷனல் லெப்ரோசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் தொழுநோய் கட்டுப்பாடு 54. 53. தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் 58. 1958. புகையிலை கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் 2007. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு மையம் 1994. குடும்ப கட்டுப்பாட்டு 52. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம், தேசிய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு 1992. 1992. அது போக தேசிய மருத்துவ குழு சட்டம்னு 2019 கொண்டு வந்தாங்க. அப்ளைடு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், பயன்பாட்டு ஊட்டச்சத்து திட்டம்னு சொல்லிட்டு 1963 கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது சானிடைசேஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோம்? அதுவே 4 days, sir. 2 days வந்து எடுத்தோமா? 3 days. சானிடைசேஷன் ஃபர்ஸ்ட் 3 days தான். ஓகே, நான் தெரிஞ்ச 2 days தான் எடுத்திருந்தோம். இப்போ வந்து அது என்னவா இருக்கு, 1 டேவா ரெடியூஸ் ஆயிருக்கு. 1 day கூட இல்லை, 1 hour கிட்ட தான் வந்து எடுத்துருந்துருக்கோம். அப்போ இதுதான் நம்ம ரிவிஷன் பண்ண என்ன ஆகும், டைம் ரெடியூஸ் ஆகும். இன்னும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம சானிடைசேஷன் அப்படிங்கிறது ஒரு
டாப்பிக்காகவே இருக்காது. ஒரு 15-30 மினிட்ஸுக்குள்ள அதை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடும். இன்னும் நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணி அங்கங்கே தேவையான கண்டென்ட்டை மட்டும் டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சோம் அப்படின்னா இன்னும் டைம் ரெடியூஸ் ஆகும். நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணோம்னா பெரிய டாபிக் ஒன்றுமே இல்லாத டாப்பிக்காக தெரியும். ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் பெருசு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் பாவர்ட்டி பார்த்தோம், ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருந்துச்சு. அது நான் 5 டேஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். 5 நாள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன டாபிக் அது படித்ததுக்கப்புறம் உள்ள ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இன்னொரு ரிவிஷன் பண்ணீங்கன்னா அது 5 டேஸுங்கிறதே கிடையாது. இன்னும் ரெடியூஸ் பண்ணி 3 டேஸ் 2 டேஸ் ரெடியூஸ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கு தான் ரிவிஷன் பண்ணுறது. டெலிகம்யூனிகேஷனுக்காக எந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட் இந்த விருது வாங்கினாங்க? பிஎம்சின்னு பார்த்தோமா, எந்த வருஷம் பார்த்தோம்? பிரதான் மந்திரி ஷம்யோகி மந்தன் யோஜனா 2019 sir. 2019 நம்ம தொலைத்தொடர்பு சட்டம் ட்ராயோடைய கண்ட்ரோல் வந்து ஒருத்தர் 9 சிம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ பிஎம் சிம் அப்போ ஒருத்தர் 9 சிம் தான் 2019. அடுத்து அதுவும் மறந்து போச்சுன்னா ஷம்யோகி மந்தன் யோஜனா, மந்தன்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதை எனர்ஜி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணணும்? ஃப்ரீ 45 ரைஸ், நமக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் இந்த வருஷம் 2019 sir. 2019 சாப்பாடு போட்டாச்சு. அது கூட குழம்பு ஊற்றணும். என்ன குழம்பு? Sampada. சம்பளம். சம்படா சிஸ்டம் எதுக்காக? மீனுக்கு தானே. Yes sir. ஃபிஷோடைய ப்ரொடெக்ஷனை 2 மடங்கு 2 times வந்து அதிகப்படுத்துறது தான் சம்படா ஸ்கீம் 2019 தான். அப்போ ஃப்ரீ 45ம் 2019. அது வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி. அதே குழம்புக்கு நம்ம மீன் சம்படா ஸ்கீம் 2019. அதுக்கப்புறம் ஆரோக்கிய மந்தன் யோஜனா ஷம்யோகி மந்தன் யோஜனா வந்து 2019. இது 3மே இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரோக்கிய மந்தன் அவார்டு வந்து வாங்கினது 2023 தமிழ்நாடு வந்து அவார்டு வாங்க. இவ்வளவுதான் சுகாதாரத்தை ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நீங்க ஒரு டைம் படிங்க. நீங்க படிக்கிறத போக திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். இன்னொன்று இதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எக்கனாமிக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் எடுத்து பாருங்க. சுகாதாரம் ரிலேட்டடாக இருக்கிறதும் பாவர்ட்டி ரெண்டுமே முடிச்சிட்டோம். அப்போ அந்த 2 ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாமில் கேள்வி கேட்டிருந்தாங்களா, புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு ஒரு 3 வருஷத்துக்கிட்ட வரி விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னு. அந்த கொஷின் கரெக்டாக பார்த்தீங்களா? என்ன சட்டம்? Startup policy 2016 நிதி சட்டம்னு 2016 கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா கொஞ்சம் டெப்தா போய் யோசிச்சுப்பாங்க. ஸ்டார்ட் அப் திட்டம் தான் அது வந்து இன்டைரக்டா சுத்தி வளைச்சு கேட்டோம். ஸ்டார்ட் அப் திட்டம் எந்த வருஷம்? 2016 sir. January 2016 ஜான் 16 முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஸ்டார்ட் அப் வந்து 2016 ஜான் 16ல தொடங்கினாங்க. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறது. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னோமா, ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாண்ட் அப் திட்டம் 2016 தான். ஏப்ரல் 5 2016. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணணும். அதோட இன்னொரு 2 ஸ்கீமையும் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஸ்கீம் அதோட ரிலேட் பண்ணி வச்சுக்கணும். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. மேக்கிங் இந்தியாவா சார்? இல்லை, செஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செஃப் எல்லாம் நின்றுட்டு தாங்க சமைப்பாங்க. அப்ப செஃப்ங்கிறது அப்படின்னு நம்ம கேப் போட்டுட்டு சமைப்பாங்க. ஓகேவா? ஹேட்
ஹேட் அப்படின்னா மகிழா இ ஹேட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஹரியானால தொடங்கின ஒரு மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம்னு சொல்லுவாங்க. மகிழா இ ஹேட். செஃப்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹேட் போட்டுட்டு சமைப்பாங்க. அந்த செஃப் அப்படிங்கிறது ஸ்வெப். ஸ்வெப்னா என்ன ரிலேட்டடான ஸ்கீமா இருக்கும் படிச்சிருக்கீங்களா? வெப், எஸ்பிஇபி, ஸ்வெப். ஸ்டார்ட் அப் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராமா? ஸ்வெப் திட்டம். ஆண்டர்பிரினர்ஷிப்பா என்டர்பிரைஸா? ஸ்டார்ட் அப் வில்லேஜஸ் ஓகேவா? ஆண்டர்பிரினர்ஷிப் ஓகேவா? அந்த ஸ்வெப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் வில்லேஜஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேவா? இன்டர்லிங்க் பண்ணிட்டோமா? அப்ப நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணணும். யாரு நிக்கணும், நின்றுட்டு தான் சமைக்கணும். யாரு செஃப் தான் சமைப்பாங்க. அந்த செஃப் வந்து ஹேட் போட்டிருப்பாங்க. அப்ப ஸ்டார்ட் அப் திட்டம்னு கேட்டா 2016 ஜனவரி 16. முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதாவது 2016 ஏப்ரல் 5. அதே 2016ல சமைக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஹேட் போட்டிருப்பாங்க. மகிழா இ ஹேட் 2016. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் வில்லேஜஸ் ஆண்டர்பிரினர் ஸ்கீம், ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம். அந்த வில்லேஜ்ல தொழில் முனைவோர்களை உருவாக்குறது, அதுவும் 2016 தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்கீமை ஓரளவு நம்ம பார்த்தவொடனே கெஸ் பண்ண முடியும். இல்லாட்டிலாம் வந்து அங்க போய் கன்ஃபியூஸ் ஆயிடும், பாரதியாரா பாரதிதாசன் தான். அதே மாதிரி ஒற்றுமை தினம் எப்ப பார்த்தோம்? அக்டோபர் 31. அக்டோபர் 31. அக்டோபர் 31. அந்த அன்னைக்கு தான் யார் இறந்தா? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இந்திரா காந்தி எந்த தினத்துக்கு சொந்தக்காரங்க? ஒருமைப்பாட்டு தினம். நவம்பர் 19. நவம்பர் 19. ஓகே, நம்ம ஏப்ரல் 23 என்ன டேவா பார்த்தோம்? ஜார்ஜ் அவருடைய தான் இல்லையா? வேர்ல்ட் புக் டேவா? ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 வந்து வேர்ல்ட் புக் டே. ஷேக்ஸ்பியருடைய பிறந்தநாள். நமக்கு உலகமே புக்கு தானா? ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறோம், புக்கு தான் வேர்ல்டா இருக்கணும். வேர்ல்ட் டே வைப்பாங்க. புவி தினம் ஏப்ரல் 22 சார். ஏப்ரல் 20. நம்ம உலகமே என்னதான் புக்கு தான். அப்ப வேர்ல்ட் டேவும் ஏப்ரல் 22 தான். அதுக்கப்புறம் புக்ஸ் டேவும் அதாவது அடுத்த நாள் ஏப்ரல் 23. இந்த மாதிரி டேஸும் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிஎம்ஓடைய சொல்லுங்க. ஒரு கூட்ட இடையில கேட்கறேன்னு சொன்னீங்கல்ல எது சார்? கேக்குதுங்களா? சொல்லுங்க சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சார் கைட்லைன்ஸ் வந்து 1997. விசாகா கைட்லைன்ஸ் 1987. ஓகே, 1997 98 97 தான் சார். 97 தானா? ஓகே, அந்த கைட்லைன்ஸ் வந்து 1997. எங்க நடந்துச்சு அந்த கேஸ்? ராஜஸ்தான்ல நடந்துச்சு. ஓகே, அதுக்கான திட்டம் எப்ப தொடங்கினாங்க? வந்து பிரேக் ஆகுது. கேக்குதுங்களா? இல்ல, நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே, நீங்க பேசுறது பிரேக் ஆகுது சார். இல்ல
இந்த கமிட்டி அமைக்கப்பட்ட 2013 போஸ் ஆக்டுக்கு அப்புறம் தான் விசாகா கமிட்டி அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். பிரைவேட் ஒவ்வொரு கம்பெனிஸ்ல அதாவது 10+ உமன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனில விசாகா கமிட்டியாக தான் அமைக்கணும். போஸ் ஆக்டுக்கு அப்புறம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1997. அதனால தான் 2013 வந்து விசாகா கமிட்டி. ஆமா. 1999 டவுட் கிளியர், ஒண்ணுமே கேட்கல எனக்கு. வந்து உள்ள குரூப்ல சாட் பண்ணிருக்கேன், இல்லாட்டி பிரைவேட் மெசேஜ் பண்ணுங்க. பிரேக் எல்லாத்துக்குமே இப்படிதான் கேக்குதா அவர் பேசுறது? ஆமா சார். பிரேக் ஆகுது அவங்களுக்கு. சரி, ஓகே. சரி, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, விசாகா கமிட்டி 1997 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த கமிட்டி. அது நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான். ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல்னு சொல்லுவாங்க. ஆக்ட் 2013 ஒர்க் பிளேஸ்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான திட்டம் தான் இது. அந்த கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருப்பாங்க 1997 விசாகாவுக்கும் வெர்சஸ் என்ன ஸ்டேட், ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கும் நடந்த ஒரு கேஸ். ஒவ்வொரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து பெண்கள் அதிகம் இருப்பாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்டதுதான். நிர்பயா ஃபண்டு எப்போ தொடங்கினாங்க? 2013. 2013 தொடங்கினாங்க. 100% இவங்களுடைய சென்ட்ரலுடைய ஸ்கீம் தான். ஓகேவா? நிர்பயா ஆக்ட் இப்போ இந்த வருஷம் நிர்பயா ஆக்ட் 14 2013 தான். ஓகேவா? டெல்லியில வந்து கேங் ரேப் நடந்திருக்கும். அது 2012 நம்ம அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து நிர்பயா ஆக்ட்னு சொல்லுவாங்க. கிரிமினல் ஆக்ட் 2013 தான் கொண்டு வந்தது. அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நமக்கு எமர்ஜென்சிக்காக நேஷனல் லெவல்ல ஒரு நம்பர் இருக்கு, ஹெல்ப்லைன். என்ன நம்பருங்க? எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்க்காக. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சரி, உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு 181 கூப்பிடலாம். டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு 181 கால் பண்ணலாம். நமக்கு டொமஸ்டிக்காகவும் வயலன்ஸ் இருக்கு, இல்ல பப்ளிக் பிளேஸ்லயும் வயலன்ஸ் இருக்கு, ஹராஸ்மெண்ட் இருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. ஏதோ ஒன்று என்ன ப்ராப்ளம்னாலும் உமன்ஸ் வந்து 181 கூப்பிடலாம். இது போக இன்னொரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் நம்பர் நேஷனல் லெவல்ல இருக்கு. அது என்ன நம்பர்? 112. ஆமாங்க, 112 தான். Okay, 1987 Visaga guidelines by Supreme Court, but Visaga Committee at institutions after 2013 Post Act அப்புறம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் நம்பர் வந்து 112 தாங்க. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒன் ஸ்டாப் சென்டர் எப்போ கொண்டு வந்தாங்க உமனுக்காக? 2015 ஏப்ரல் 1. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர், ஓஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சஹி ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸுக்குல இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதுவே நமக்கு சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஹர்பிலாஸ் சாரதா சட்டம் என்ன டேட்ல எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? கேட்டீங்க திரும்ப? ஹர்பிலாஸ் சாரதா எந்த வருஷம் என்ன டேட்ல அந்த ஆக்ட்? 1929 சார். 1929 டேட் ஏதாவது இருக்குங்களா? சாரதா சட்டம் அது மட்டும் தான் டேட் தெரியல. செப்டம்பர் 28. செப்டம்பர் 28 1929 தான் நமக்கு ஹர்பிலாஸ் சாரதா சட்டம். நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கும், இயர் இருக்கும், டேட் செப்டம்பர் 28. சத்திய பாலிஷன் சதி ஒழிப்பு 1829. 1820.
1829. டேட்டு டிசம்பர் 4. என்ன ரூல்? விதி 17. இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம்? தெரியல, கிளியராக அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இன்ஃபான்டிசைட், நம்ம பெண் சிசு கொலை. 1870. அதுக்கான விதி? சரிங்க, ஒருத்தர் ஒரு டேட்டா சொல்றீங்க, எனக்கு கண்டுபிடிச்சு எக்ஸாக்ட் டேட்டா எது? பெண் சிசு கொலை அது கண்டுபிடிச்சு மட்டும் சொல்லுங்க. ஓகே, முடிச்சிடலாம்.